ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா அப்படிங்கிற கதையா இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வீட்டின் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல். இதை யார் செஞ்சா, எந்த வகையில் இதை சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்காங்க, இதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவுதிகள் செய்திருக்கக்கூடிய சம்பவத்தை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா தாங்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா இந்த ஹவுதிகளை அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஹவுதிகளை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யாருப்பா இவங்க அப்படிங்கிற அளவுக்கு போய் நிற்கிது இந்த ஸ்ட்ராட்டஜி. சரி, அடுத்ததாக மிக முக்கியமாக ஈரானுடைய தலைவர் கமினி அவர் கிடையாது, அடுத்ததாக போஸ்டிங்க்கு ஒருத்தர் வரப்போறார். ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக ஒருவர் நியமிக்கப்பட போகிறார். அவர் யாரு, அவரை பற்றி விவரங்கள் என்ன, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சிசேரியா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி. அப்படிப்பட்ட இடத்துல தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு வீடு கட்டியிருக்கார். வீடு கட்டுறது இந்த மாதிரியான முக்கியமான பிரைம் மினிஸ்டர்லாம் பெரிய பெரிய நகரங்களில் தானே கட்டுவாங்க. அந்த வகையில் நெதன்யாவுக்கு சின்ன வீடு, பெரிய வீடு உள்ளிட்ட ஏகப்பட்ட வீடுகள் எங்கே இருக்குன்னா இஸ்ரேலில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற சின்ன வீடு கிடையாது, இது வேறு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறையா வீடுகள் வச்சுருக்காரு சின்ன நெதன்யாகும். அது மட்டும் இல்லை, அவருடைய மனைவி சாரா அவங்க கூட தான் இருக்காங்க. நீங்கள் இடையில ஒரு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ட்ரம்ப்போடு நெதன்யாகு அவர்களும் சாரா அவர்களும் ஒருங்கே இணைந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ. அதில் நீங்கள் கவனிங்க, யூதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், நாகரிகம் கருதி. அடுத்ததாக இப்போ இந்த நெதன்யாகுவினுடைய வீட்டின் மீது நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய தாக்குதல் இல்லையா, இப்போது இது யார் செஞ்சுருக்கா அப்படிங்கிற விவரம் இன்ன வரைக்கும் வெளியில் வரல. இவங்க தான் இதை செஞ்சாங்க அப்படிங்கிற பொறுப்பும் யாரும் எடுத்துக்கல. அது ஹிஸ்புல்லாவாகட்டும், ஹவுதிகளாகட்டும், இன்னும் பிற ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆகட்டும், யார் பண்ணாங்க அப்படிங்கிற விவரம்லாம் தெரில. பட் அந்த தாக்குதல் ரொம்ப பெரிய லெவலில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சேத விவரங்களை இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் முதற்கொண்டு அவங்க அந்த சேத விவரங்கள் வெளியிடலை. பட் சம்பவம் நடந்தப்போ நல்ல வேலையாக போச்சு. அவங்களுடைய குடும்பம் யாரும் வீட்டுக்குள்ளே இல்லை, எல்லோரும் பத்திரமா நல்லபடியாக வெளியில் எங்கேயோ தங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். மேபி பங்கருக்குள்ளே கூட ஒளிஞ்சிருக்கலாம். கிட்டத்தட்ட 3 மாத காலமாக அவர் பங்கருக்குள்ளே தான் இருக்கார் அப்படிங்கிற செய்தி. அமெரிக்கா போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கெத்தாக எந்திரிச்சு நடந்து போகிறாரு. மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய பங்கருக்குள்ளே தான் அவர் வார் மீட்டிங்கே அதுக்குள்ளே தான் நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் முற்றுகையிட்டாங்க மக்கள். இது மாதிரியான ஒரு போராட்டம் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ மக்களுடைய போராட்டம் எதை நோக்கி நகன்றிருக்கு அப்படின்னா, நீ ஹோஸ்டேஜை விடுதலை பண்ணி கொடு அப்படிங்கிற கேள்விலாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல. நீ ஒர்த்தே இல்லாத பர்சன் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நீ எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டாம். அதனால் நீ என்ன பண்ணு, நீ உன்னுடைய பதவியை விட்டு விலகிரு. நீ ஒர்த்தான பீப்புள் கிடையாது, நீ ஒர்த்து இல்லை, நீ பதவியை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள். இது யார் சொல்கிறா? இஸ்ரேலில் நெதன்யாகு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி அவருக்காக ஓட்டு போட்ட மக்கள் இப்போ அவருக்கு எதிராகவே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த காட்சிகள் இந்துஸ்தான் டைம்ஸு, அல் ஜசீரா உள்ளிட்ட சேனல்கள் எல்லாத்துலேயுமே ஒளிபரப்பப்பட்டது. ஸோ இந்த போராட்டத்தில் மிக முக்கியமான கோரிக்கையும் ஒன்று வைக்கப்பட்டது. அடுத்ததாக இஸ்ரேலில் எலெக்ஷன் வையி அப்படிங்கிறாங்க மக்கள். நீ எலெக்ஷன் வச்சாதான் அடுத்து மக்கள் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கோம், எனக்கான தலைவரை நான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், உன்னுடைய பதவி காலம் முடிஞ்சதான் நினச்சிக்கோ, நீ முதல்ல வெளில போ அப்படிங்கிறாங்க நெதன்யாகுவை பார்த்து. இதை விட பெரிய அசிங்கம் நெதன்யாவுக்கு இருக்க முடியாது. ஆனாலும் அந்த அசிங்கத்தை துடைத்து கொண்டு அடுத்த கட்டமாக அமெரிக்காவிடமிருந்து என்ன ஆயுதங்கள் வாங்கினா இஸ்ரேலுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பிச்சை எடுப்பதற்கான வேலையை செய்வதில் அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது அப்படிங்கிறத பெருமை பொங்கு அவருக்காக நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக நம்ம கருத வேண்டும். 1 எர்த் 1 ஃபேமிலி 1 ஃபியூச்சர், இதுதான் ஒரு பெரிய தாரக மந்திரமாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது யார் செஞ்சுருக்கா அப்படின்னா, இந்த G20 மாநாடு எங்கே நடக்குது? பிரேசில் நடக்குது. இதில் நம்ம கலந்துக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால், இந்தியாவின் சார்பாக இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்
டைரக்டாக மோடி அவர்கள் பிரேசிலுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நைஜீரியாவுக்கு போகிறாங்க. நைஜீரியாவில் இதுக்கு முன்னாடி வந்து அவார்டுலாம் வந்து மிக முக்கியமான அவார்டுலாம் கொடுப்பாங்க. அதில் வகையில் இங்கிலாந்துடைய எலிசபெத் ராணிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட மிக உயரிய கௌரவம், நைஜீரியாவில் கொடுக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கௌரவங்கிறது எலிசபெத் ராணிக்கு தவிர்த்து வந்து நம்முடைய மோடிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது இந்தியர்களுக்கு பெருமையான ஒரு விஷயம். அடுத்ததான் இப்போது பிரேசிலுடைய முதல் பெண்மணி லூலா அவர்களுடைய மனைவி, அவங்க எலான் மஸ்க் இருக்கார்ல, அமெரிக்காவினுடைய எலான் மஸ்க், டெஸ்லாவினுடைய ஓனர், அவர் அவங்களுக்கு பிடிக்காது போல். ஆனால் அதனால் ஒரு வார்த்தை ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. எஃப் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை தான், அதை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இதை ஏன் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஈவெண்ட் வந்து ஒரு கப்பல் கட்டக்கூடிய தளத்து பக்கத்தில் நடக்குது. அப்போது அவங்க இந்த G20 மாநாடுக்கு முன்னேற்பாடாக என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் பிரேசிலில் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அமெரிக்காவை பற்றி பேசுகிறாங்க. அப்போது இங்கே ஒரு ஹாரன் சவுண்டு ஒன்று கேட்குது, கப்பலோட ஹாரன் சவுண்டு. இது வந்து இந்த ஹாரன் சவுண்டு எனக்கு பிடிக்கல, இதை செஞ்சது கூட எலான் மஸ்காக இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பிரேசிலில் மக்களை வந்து அதிகமான அளவில் இரிட்டேட் பண்ணக்கூடிய வேலைகள் சமூக ஊடகங்கள் வழியாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பிரேசில் கவர்மெண்ட் சொன்னாங்க. நீதிபதிகளும் கருத்து தெரிவித்தாங்க. பிரேசிலை விட்டு எக்ஸ் வலைதளம் வெளியேறிடணும், கட்டுப்பாடுகள் விதிக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதை எக்ஸ் தளத்தால் செய்ய முடியல, மாட்டேன்ட்டாங்க. அதனால் பிரேசிலை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு பிரேசிலுடைய நீதிமன்றம் மூலியமாகவே அந்த அறிக்கை வந்து எலான் மஸ்க்கு போச்சு. அதற்கு பிறகு எலான் மஸ்கினுடைய எக்ஸ் தளம் இப்போது அங்கே செயல்படலை. ஸோ சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்து பிரேசில் வந்து ஒரு கட்டுப்பாடான நாடு அப்படிங்கிறத அவங்க மெய்ப்பிச்சு காட்டியிருக்காங்க. அந்த வகையில் எலான் மஸ்க் மீது பிரேசிலுக்கு கோபம். பிரேசிலுடைய முதல் பெண்மணி அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏற்புடையது அல்ல அப்படின்னாலும் அதை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எலான் மஸ்க்கும் ஈரானுடைய மிக முக்கியமான UN அம்பாசிடர் இரவானி அவரும் சந்தித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து நியூயார்க் டைம்ஸில் பிரசுரிக்கப்பட்டுச்சு. அந்த நியூஸை பார்த்து நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ANI, NDTV உள்ளிட்ட செய்திகளும் எலான் மஸ்க்கும் ஈரவானியும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அந்த செய்தியை இவ்வளவு தளங்களில் பதிவு செஞ்சுருந்ததுனால நம்மளும் அந்த செய்தியை சொல்லியிருந்தோம். இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்கி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திங்கிறது உண்மை கிடையாது. நாங்கள் வந்து எலான் மஸ்குடையும் எங்களுடைய இரவானி அவர்களும் பேசலை, எங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஈரவானி அவர்கள் எலான் மஸ்க் கூட பேசலை. ஸோ வந்து அந்த தகவல் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ரெண்டாவது, நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திங்கிறது எங்களை பொறுத்தளவில் உண்மை இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு ஜகா வாங்கிட்டாங்க. ஸோ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி, அதை அவ்வளவு தூரம் வந்து மக்களின் நம்பிக்கையை பெற்ற நியூயார்க் டைம்ஸு சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதை ஈரான் மறுக்கிறாங்க. பட் நியூயார்க் டைம்ஸ் அதை வெரிஃபை பண்ணாமல் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். வெரிஃபை பண்ணாமல் நியூயார்க் டைம்ஸ் அவ்வளோ பழமையான செய்தி அதை செய்ய மாட்டாங்க. அதுக்கான எவிடன்ஸும் அவங்கக்கிட்ட இல்லாமல் அவங்க வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்தளவில் இல்லை. பட் ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் நான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். நெதன்யாகுவினுடைய வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, முற்றுகை நடந்தது, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? இதை பார்த்து பயந்து போய் இந்த COP29 அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜானில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, உலகளாவிய அளவில் இந்த இயற்கை வளங்களை எப்படி பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது தொடர்பான மீட்டிங். நம்முடைய ஜக்கி வாசுதேவ் கூட இந்தியா சார்பாக இங்கே போயிருக்காருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ அந்த மீட்டிங்கில் இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட் அவர் போய் கலந்துக்கிறதா இருந்தது. இந்த அட்டாக் நடந்த உடனே போகும்போது அஜர்பைஜானில் வச்சு தான் வந்து ஈரானுடைய பிரசிடெண்ட் அதிபரை வந்து ஏற்கனவே ஒருத்தவங்கள ரைசி அவர்களை போட்டு தள்ளாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு உனக்கு நடந்துற போது அதனால் வந்து போகாத, இப்போதைக்கு பேசினாப்புல பொத்துனாப்புல உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டை உட்கார வச்சுருக்காங்க இஸ்ரேல்காரங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது. ஸோ COP29 இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட் போகக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பயத்தின் காரணமாக அப்படிங்கிற செய்தியும் சொல்லலாம். எப்பா நீங்கள்லாம் தான் ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவுவீங்களா? நாங்கள்லாம் ஏவ மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா? நாங்கள் யார் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு 1947 சுதந்திரம் வாங்கிய இந்தியாவும் இப்போது ஹைப்பர்சோனிக் 1500 கிலோமீட்டர் சென்று இலக்கை அடையக்கூடிய அந்த ஹைப்பர்சோனிக்கை டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க. இதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது. இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது நமது கடமை. ஏன்னா நம்ம இந்தியா நம்ம தயாரிச்சிருக்கோம், ஆனால் யார் அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த ஹைப்பர்சோனிக்கை தயார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
பாகிஸ்தானோடையும் சீனாவோடையும் பங்களாதேஷோடையும் நம்மகிட்ட நட்புறவு இருக்குது. பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவில் கூட நம்ம நட்புறவோடு தான் இருக்கோம். இருந்தாலும் வந்து நான் யார் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லெபனானில் அமைதி திரும்பணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணப்பாடு. அந்த வகையில் வந்து இஸ்ரேலும் சீஸ் ஃபயருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க, லெபனானும் சீஸ் ஃபயருக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் நாங்கள் மீட்டிங்க்கெலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 2 பேருக்கு இடையில இப்போ பேச்சுவார்த்தைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒருத்தவங்க யூஎஸ் என்வாயை சேர்ந்த லிசா ஜான்சன், இன்னொருத்தவங்க லெபனானுடைய ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் பெர்ரி அப்படிங்கிற இந்த 2 பேருக்கு இடையில வந்து இந்த கடித பரிமாற்றம் அமெரிக்காவில் இருந்து இந்த பக்கம் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, லெபனானில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மிகாட்டி, இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் லெபனானில் அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது எட்டப்படும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடப்படும் அப்படிங்கிற செய்தியோடு நிறுத்திக்கலாம். இஸ்ரேலுடைய மிக முக்கியமான துறைமுகம் எலாட் அப்படிம்பாங்க. அந்த துறைமுகத்தின் மீது ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது பட்டார்னு அடித்து தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஹவுதிகளுடைய அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அமெரிக்காவே திண்டாடி போய் நிற்கிது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய F-35 வர வைங்க, ஹவுதிகளை அடித்து தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பிளானோட யூஎஸ் இந்த டீமும் கப்பல் படையும் இப்போ தயாராகிட்டு இருக்குங்கிறாங்க. என்னதான் தயாரானாலும் ஹவுதிகளை தடுத்து நிறுத்துவோர் யாரும் இல்லை, அப்படிப்பட்ட ஆம்பளை என்ன புறக்கலப்பா உலகத்தில்ங்கிற கதையாக தான் ஹவுதிகள் தொடர்ச்சியாக அவங்களுடைய ஜைஜாண்டிக்கான அட்டாக்கை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பிரமிச்சு போகிறார். அவர் பேர் என்ன அப்படின்னா லாப்லாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். இவர் வந்து யாருன்னா பென்டகனுடைய சீஃப் வெப்பன் பையர். இவர் தான் வந்து அதிகமான அளவில் வெப்பனை வந்து வாங்குவார், அதே நேரத்தில் வெப்பனை வந்து விற்பார், வெப்பன் சப்ளையர்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட நபர் வந்து ஹவுதிகளுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவங்கக்கிட்ட எப்படி இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் கிடைக்குதுங்கிறத நினச்சி நான் உண்மையிலேயே வந்து வியக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. ஹிஸ்புல்லாவும் மரண அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலில். கடந்த 24 மணி நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா நடத்தக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுடைய பல நகரங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5 இஸ்ரேலுடைய பேஸ் அந்த தளங்கள் எல்லாத்துலேயும் அடித்து நொறுக்கியிருக்காங்க ஹிஸ்புல்லா. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா லெபனான்லையும் இதே மாதிரியான வேலையை இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. பெய்ரூட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு பகுதி அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் டேரெக்டாக வந்து அந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட 2000 பவுண்ட் வெயிட் இருக்கக்கூடிய அந்த பாம்பெலாம் வந்து டேரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டில் விழுந்திருக்குங்கிறாங்க. இதனால் லெபனானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த நகரங்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஏகப்பட்ட கிராமங்களையும் கைப்பற்றியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு. கிட்டத்தட்ட லெபனானையே சுற்றி வளைச்சிட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் வெளியாகிருக்கு. அதனால் இந்த சீஸ் ஃபயர் டீல் வந்து 1 or 2 டேஸில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. முஸ்தபா கமினி, இனிமேல் இந்த பேரை தான் நீங்கள் அதிகமான அளவில் கேட்க போகிறீங்க பிரசாத் சிக்னேச்சரில். காரணம் என்ன அப்படின்னா ஆயத்துல்லா கமினி அவர்கள் 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக ஈரானுடைய பல்வேறு நலத்திட்டங்களில் அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுல கமினி அவர்களுடைய பங்குங்கிறது ஈரானுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி அவர் கொடுக்கக்கூடிய ஆர்டரை தான் இன்றைக்கி ஈரான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வயது முதிர்வின் காரணமாக அவர் ஓய்வை அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த முஸ்தபா அப்படிங்கிற நபரை வந்து இப்போது அறிமுகப்படுத்த போகிறாரு. ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து முஸ்தபாவை ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக நாங்கள் ஏற்கிறோம் அப்படிங்கிற செய்தியும் இப்போ ஒய்நெட் நியூஸ் அப்படிங்கிற அந்த தளத்தில் வெளியாயிருக்கு. இதை இன்னும் 2-3 தளங்களில் செக் பண்ணி பார்க்கும்போது கூடிய விரைவில் கமினி அவர்களே இதற்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு செய்தி வெளியாகுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா யாசர் அராஃபத் 2004 மரணம். அவர் மரணம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது தொடர்பான அவருடைய நினைவு சின்னங்கள் எல்லாம் இஸ்ரேல் வந்து அழிச்சாங்க. அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம ஏற்கனவே பிரசாத் சிக்னேச்சரில் வீடியோக்களாக போட்டிருக்கோம். ஸோ யாசர் அராஃபத் அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவர் அமெரிக்காவோடு உறவு கொண்டு பாலஸ்தீன் மக்களுக்காக சில செயல்களையும் செஞ்சார். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி அவருடைய ஒரு மிகப்பெரும் தலைவருடைய நினைவு நாளை இன்றைக்கி போற்றக்கூடிய சம்பவங்களும் மிடில் ஈஸ்ட் பகுதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 20 இயர்ஸாகவும் ஒரு மனுஷனை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம்.